25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து நிகழ்ந்த கோவை வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் பழைய நண்பர்களை காண கடல் கடந்து வந்து மகிழ்ச்சி. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரியில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. தங்களது வகுப்பறைகளில் அமர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு பாடமெடுத்த பேராசிரியர்களுடன் கலந்துரையாடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நீண்ட வருடங்களுக்கு பின்பு தங்களது ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு மீண்டும் வகுப்பறைகளில் அமர்ந்து மகிழ்ந்தனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய நட்புக்காக கடல் கடந்து நண்பர்கள் வந்திருந்தனர். லண்டன், மலேசியா, துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவரும் இணைந்து குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வணக்கம், நான் பிஎம் செந்தில்குமாருங்க. நான் 95 to 99 கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி படித்து முடிச்சுட்டு பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். நான் ஐ எம் தேர் as ரீஜனல் ஹெட் இன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா as DGM. ஸோ இன்றைக்கி இந்த கெட் டுகெதர் வி ஆர்கனைஸ்டு ஃபார் ஆல் அவர் பேட்ச்மேட்ஸ் ஆஃப்டர் 25 years. 99 கோர்ஸ் முடித்தோம், இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் அ மொமெண்டஸ் ஈவெண்ட். ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இதை நடத்திட்டு இருக்கிறோம். 26 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துகிட்டு லாஸ்ட் 3 months வி ஒர்க் டுகெதர். லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. என்னோட பேட்ச்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் IAS ஆஃபீஸ் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் செக்ரட்டரியாக இருக்கார் ஒரு ஃப்ரெண்ட், அவர் வந்திருக்காரு. ஹிமாச்சல் பிரதேசில் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருக்கார், he has come all the way. சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃப்ரம் மிசோரம், he has come. அண்ட் நிறைய போஸ்ட்டில் நேஷனல் சீட் கார்பரேஷனில், இங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து, இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் வந்திருக்காங்க. நாங்கள் 105 பேர் எங்கள் பேட்சில். 105 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா 65 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட சேர்த்து ஒரு 150 members have joined together today. ஸோ நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் we want to relive our college days. அதுக்காக தான் இவ்வளோ நல்ல ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். We are expecting so many people. We are so happy to organize all these things and we are so happy to meet our friends with family. திருப்பி காலேஜ் டேஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. இதே லெக்சர் ஹாலில் தான் உட்காந்து படித்தோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி 95ல் ஜாயின் பண்ணி இதே ஹாலில் தான் உட்காந்து ஜாயின் பண்ணி படித்தோம். அதே ஃபீலிங் we are getting today. எல்லாம் மாறினாலும் இந்த யூனிவர்சிட்டியோட லெக்சர் ஹால் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது. We are so happy to be here and to sit here in the same bench. Thank you very much. என் பேர் செல்வேந்திரன். நேஷனல் சீட் கார்பரேஷனில் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். ஸோ 95 பேட்சோடு நாங்கள் அக்ரி படித்தோம். இங்கே எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இடையில நான் டெல்லியில் ஒர்க் பண்ணதுனால இங்கே இடையிலலாம் அவங்க கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் பார்க்க முடியல, சேர முடியல. ஸோ ஆஃப்டர் 25 years ஜாயின் பண்ணுறதில்ல அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் 60% ஆஃப் த பீப்புளை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில் கடவுளுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் சாந்தி, நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். பிஎஸ்சி அக்ரி இங்கே படித்தோம். 95 to 99 பேட்ச்சு. நான் இப்போ CA பண்ணேன், சிங்கப்பூரில் போய்ட்டு CA பண்ணேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். இங்கே வரது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சர்ப்ரைஸாக வந்திருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்னால. ஸோ இது என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் பிரிங் பண்ணுது. இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் மொமெண்ட் ஃபார் மீ. எவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க? இது ஆஃப்டர் 25 years. எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? அதை cannot tell in the words. நீங்கள் அப்போ இருந்த அக்ரிக்கு இப்போ இருந்த அக்ரிக்கு எப்படி இருக்குது? The university is well grown. யூனிவர்சிட்டி நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அதை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பழைய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? அது எப்பயுமே மதர்லேண்ட் ஆல்வேஸ் ஹாப்பி. அதோட நம்ம படித்த இடம், படித்த ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஸ்பெஷல் மொமெண்ட் தான். எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் மதர்லேண்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்பெஷல். கிளாஸ் உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ஃபீல்? சார் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். ஓகே, ரைட். என் பேர் சத்யா ஜெகநாதன். நான் இங்கே யூஜி படித்தேன் 1995 to 1999. அப்புறம் பிஜி 2 வருஷம் படித்தேன் என்டர்மாலஜியில் 2000 to 2002. அப்புறம் நான் யூகே படிக்க போயிட்டேன். இவன் ரூம்ஸ் செல்வேந்திரன், என் பேட்ச்மேட் செந்தில்குமார், அந்த இவங்கெல்லாம் ஒரே பேட்ச். அப்புறம் எல்லோரும் இப்போ 25 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். இப்போ தான் வெரி ஹாப்பி. எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க? எப்படி உள்ள வந்தீங்க? வேற எந்த ஊர்ல வந்திருக்காங்க? He is one of the organizers.
வெற்றிவேல் காலை வேறு யார் சரவணன். சரவணன் NC சரவணன் வேறு யார் பிஜி கவிதா விக்னேஸ்வரி நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல். It's just getting started. So thank you. எப்படி ஃபீல் பண்றீங்க? I'm very happy. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் வரணும்னு நினச்சிருந்தேன், வரல. இது வந்து 25வது ஜூப்ளிங்கிறதுனால சரி இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம், அதுக்காக எல்லாரையும் இவரோட பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். I'm very happy and I hope they're happy too. Yes. Yeah. Thank you. எல்லாம் நிறைய மாறி போச்சு கேம்பஸ், ஏகப்பட்ட பில்டிங்கு, எல்லாம் வெரி மாடர்னைஸ்டு கிளாஸ் ரூம்ஸ். நாங்கள் இருந்தப்போ இந்த மாதிரி இருந்திருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் இப்பயாவது இருக்கு. ஐம் ஹாப்பி. we're all happy. எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்கள மாதிரி எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்க? என்னைய மாதிரி நான் ஸ்காட்லாந்து வரேன். நான் சாந்தி மட்டும் தான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். சரி, நான் அவ்வளோ 2 பேரும் சேம் சி பேட்ச் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் இந்தியாக்குள்ளே தான் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்தியாக்குள்ளே தான் வந்திருக்காங்க. சில பேர் இங்கேயே இருக்காங்க, சில பேருக்கு வந்து ரொம்ப டெல்லி, காஷ்மீர், அஸ்ஸாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க. எல்லோரும் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங். இட்ஸ் அ மொமெண்டஸ் ஈவெண்ட். தேங்க்யூ.